நாடு வலுவான நிலநடுக்கத்தை எதிர்கொள்ளக்கூடும், ஆனால் இவற்றை கணிப்பது கடினம் என்று மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நிலநடுக்கத்தை துல்லியமாக கண்காணிக்க எந்த தொழில்நுட்பமும் இல்லை என மெட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் முகமது இஷாம் முகமது அனீப் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் அமைக்கப்பட்ட நில அதிர்வு நிலையங்களை பயன்படுத்தி நிலநடுக்கத்தை கண்டறிந்து அவற்றின் அளவு, இருப்பிடம் மற்றும் ஆழம் பற்றிய தகவல்களை மெட் மலேசியா வழங்க முடியும் என அவர் கூறினார். இந்த வாரம் தொடர்ந்து 2 நாட்களில் மலேசியா மிதமான நிலநடுக்கங்களை அனுபவித்ததை அடுத்து மலேசியாவில் குறிப்பாக சபாவில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து முகமது இஷாம் கருத்துரைத்தார். இவ்வாரம் திங்கட்கிழமை ரெக்டர் கருவியில் 2.8 அளவில் பதிவான நிலநடுக்கம் பிற்பகல் மணி 2:56 அளவில் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை ரெக்டர் கருவியில் 3.1 அளவில் பதிவான மற்றொரு நிலநடுக்கம் அங்கு ஏற்பட்டது.